உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி கட்சி அம்பானி அதானிக்கான கட்சி, அவர்களுக்காக ஆட்சி பண்றதா 2024 தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார். ஆனா எனக்கு அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடி சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி விமானத்துல. அதுவும் கூட உங்களுக்கு தெரியும், கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க. ஆனா உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு. அதற்கு நேற்று ஒரு சாட்சி. போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார். 3 மணி நேரம் மட்டும் தமிழகத்தில் இருந்தார். அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும்? முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நியாயம், தலைமைச் செயலரை சந்திச்சிருந்தார் நியாயம், முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நியாயம். ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால், முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பி சென்றிருக்கின்றார். ஆனால் இந்த கட்சிக்கும் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிக்கு கூட அவங்க இணையா இருக்க மாட்டாங்க ஐயா. ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இந்த பட்டி அரசியல் தேவையில்லை. 23 அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார். ஐயா, மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல, மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள். அதை தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. 23 அமைச்சர்கள். இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் மேல பார்த்தா ஆட்சி யார் நடத்துறது, இது ஆட்சியான். ஆனா எனக்கு 23 அமைச்சர்கள் திமுக விக்கிரவாண்டியில தெரு தெருவாக பட்டியை போட்டு 4 மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது, கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு, குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குங்க ஐயா. சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா. எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த ரோம், அந்த காலத்து ரோம் நாட்டில் பாத்தீங்கன்னா, இந்த மன்னன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க. அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து, ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குவாங்க. மக்கள் அதை வந்து பார்த்துட்டு, ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது, அருமையா அடக்குனாங்கன்னு அந்த மன்னன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுவாங்க என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் கான்டெஸ்ட் ரோம்ல பண்ணுவாங்க. இன்னைக்கு தமிழகத்துல அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பகல்ல ரோட்ல வெட்டி கொள்றாங்க. யாருக்கும் எதற்காக அது நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க. இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்கன்னு. மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார். யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு. இது பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா? இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே 3 பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் 5 பேர்த்துல இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர், ஒரு 62 ரூபா புல்லட், 62 ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம், சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கறதா இன்னைக்கு திராவிட மாடல் என்றால் முதல்ல அவங்க சொல்ற சமூக நீதி. இது சமூக நீதிக்கான ஆட்சி. என்ன வெங்காய சமூக நீதிங்க? 1954 கர்ம வீரர் காமராஜர் ஆட்சிக்கு வர்றாங்க. பெரும் தலைவர்கள் அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. இருந்தும் நான் சொல்றேன், அன்னைக்கு நமக்கு தெரியும் கோயிலுக்குள்ள போகக்கூடாது, கோயிலுக்குள்ள செல்வதற்கு தடை, இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பட்டியலினத்தை சார்ந்த பரமேஸ்வரன் அவர்களை அமைச்சராக, அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கி அழகு பார்த்து, பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை அறநிலைத்துறை அமைச்சர் அழகு பார்த்து சமூக நீதினா என்னன்னு காட்டி கொடுத்தவர் கர்ம வீரர் காமராஜர். இன்னைக்கு 35 அமைச்சர்கள் இருக்கிறீங்க, முதலமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள் 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கும் வாரண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் எந்த ஆர்டர்ல மதிப்பு இருக்குன்னு பார்த்தா 32, 33, 34. உள்துறை பொறுப்பு அவங்க இருக்கா? கக்கனையா கையில உள்துறை பொறுப்பு இருந்துச்சு. விவசாய பொறுப்பு இருக்கா? இல்லைங்க. எந்த முக்கியமான பொறுப்பு இருக்கா? ஆதி திராவிடர் நலத்துறை ஒரு பொறுப்பு இருக்கும், இயற்கை சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் கொடுப்போம். இந்த 3 பேரை கடைக்கோடியிலே வைத்திருப்போம். இதை வைத்துக் கொண்டு இவர்கள் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இது போன்ற விழா எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்பு, சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு. தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு, எப்படி படிப்படியாக இந்த மாநிலம் கீழே செல்ல ஆரம்பித்திருக்கிறது, எதற்காக தகுதி படைத்த தலைவர்கள் அவர்களுடைய கையிலே அதிகாரம் 2026 செல்ல வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக திருச்சியிலே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 39 பேர் பார்லிமெண்ட்ல என்ன பண்ண போறாங்க நீங்க பார்க்கத்தான் ஐயா போறீங்க. எத்தனை பேச போறாங்கன்னு பார்க்கத்தான் போறீங்க. தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து புதுசா பேச போறாங்களா? சத்தியமா கிடையாது. ஏன்னா நீங்க பார்லிமெண்ட்ல பாருங்க, டி ஆர் பாலு அவர்கள் யாரையும் பேச அனுமதிக்க மாட்டாங்க. டி ஆர் பாலு பேசலாம்,
கனிமொழி அவர்கள் பேசலாம், தயாநிதி மாறன் அவங்க பேசலாம். இந்த 3 பேரை தவிர யாருமே டிவியிலே வரக்கூடாது என்று இத்தனை ஆண்டு காலமாக திமுக எம்பிக்கள் யாரும் அங்க பேச முடியாது. அதே போல்தான் மறுபடியும் இருக்கும். அந்த 3 பேரும் பேசுறது தமிழக மக்களுடைய கொள்கைக்கு எதிராக அங்க பேச போறான். ஆனா சம்பந்தமே இல்லாம ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால இங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு அரசியல்ல நேர்மையான வழியில பயணம் செய்யறது ரொம்ப கஷ்டங்கய்யா. நான் உண்மையாலுமே மனம் நொந்து நான் சொல்லுகின்றேன். நான் அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும், நம்மால் ஒரு மாற்றத்தை நம்முடைய காலத்துல பார்க்கணும். நிச்சயமாக அடுத்த கட்ட தலைமுறைக்கு நல்ல ஒரு அரசியல் கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய வேர்ஸ்ட் பாலிடிக்ஸ் இருப்பது தமிழகத்துல. பீகாரை பார்த்து, யூபியை பார்த்து தரைகுறைவாக இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க பேசுவாங்க. ஐயா 50 ரூபா கூட வாங்க மாட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு. 50 ரூபா கூட வாங்க மாட்டாங்க. 45,000 கோடி டாஸ்மாக்ல வருமானம். ஏன்? குடியில வைத்திருக்க வேண்டும், யாரும் சிந்திக்க கூடாது. அதுக்குத்தான். எதற்கு வார வாரம் படம்? எதற்கு வார வாரம் இசை வெளியீட்டு விழா சன் டிவியில? எதற்கு இத்தனை ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம்? எதுக்குங்கய்யா? எதுக்குங்கய்யா வார வாரம் ஒரு புதிய பிரச்சனை தமிழக அரசியல கிளப்புறாங்க? ஒரு நிமிஷம் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக. தப்பி தவறி மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் வந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்காகத்தான் இத்தனை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி வலிமையா இருக்கணும். வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தொண்டர்கள் பரஸ்பரம் நாம் ஒரு உயிராக ஒரு மூச்சாக மாற வேண்டும். அது மாறும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்தி மாபெரும் சக்தி. இந்தியாவில இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தது இல்லைங்கய்யா. இது ஒரு மிகப்பெரிய சோசியல் இன்ஜினியரிங். அந்த மேடையில் மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். இந்திய ஜனநாயகத்தில் இதுவரை சுதந்திரத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடந்தது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்க. இது 2026 ஆட்சிக்கு வரும்போது இந்திய அரசியல்ல கட்சிகளுடைய ஆதிக்கத்தை தாண்டி எல்லா தொண்டனுக்கும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு, எல்லா தலைவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு. காரணம், ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ், இந்த கட்சி அந்த கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ், அந்த கட்சி இந்த கட்சிக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் பொழுது எப்படிங்க தவறு நடக்கும்? எப்படிங்க தவறு நடக்கும்? இத்தனை கட்சிகள் இருக்கும் பொழுது, இத்தனை தலைவர்கள் இருக்கும் பொழுது, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் பொழுது எப்படி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் பொழுது தவறு நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம், எல்லோரும் இன்னொருத்தருக்கு செக் அண்ட் பேலன்ஸ் இருப்பார். எல்லா கொள்கையும் தமிழகத்தை சார்ந்துதான் இருக்க முடியும். தமிழகத்திற்கு எதிராக எந்த கொள்கையும் கொண்டு வர முடியாதுங்க ஐயா. காரணம், இது ஜனநாயகத்தினுடைய உச்சபட்ச வெளிப்பாடு. ஒரு தனி மனிதனுடைய குரலாக இத்தனை கட்சிகள் சேர்ந்திருக்கு. அதனால் எந்த காரணத்திற்கும் கூட தேசிய ஜனநாயக கூட்டத்தில் ஒரு சிறிய பிளவோ, ஒரு சிறிய மனம் கஷ்டப்படும்படி புண்படும்படி எந்த ஒரு வார்த்தையோ, ஐயா அதை கட்டி காத்து 500 நாட்கள் கொண்டு போனங்க ஐயா. ஒரு புதிய சகாப்தம் தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். அன்புமணி ராமதாஸ் ஐயா கிரேட் அட்மினிஸ்ட்ரேட்டர், எல்லாம் தெரியவருக்கு, பார்த்திருக்கார், உணர்ச்சிகரமா பேசக்கூடியவர். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட போய் 1 மணி நேரம் உட்காருங்க. அரசியலுடைய அடிநாளத்தை பேசக்கூடியவர்கள். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளிப்படையா சில விஷயத்தை பேசுறது. தமிழக மணியன் ஐயா ராஜகுருன்னு சொல்லுவாங்க. ராஜா யாராக இருந்தாலும் கூட ராஜா சரியான பாதையிலே செல்லுகின்றானா என்று பார்ப்பதற்கு ஒரு தமிழக மணியன் அவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் ஒத்து பாருங்க ஐயா. முன்னாள் முதலமைச்சர் OPS அந்த கூட்டணியில் இருக்கிறார். அதனால் இந்த கூட்டணி தமிழகத்திலே மாற்றத்தை கொடுக்க முடியவில்லை என்றால் ஆட்சி யார் வேணாலும் கொடுக்கலாம் ஐயா. நம்ம ஆட்சியை பத்தி பேசல. அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றமும் இரண்டும் சேர்ந்து ஒரு பலமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த கூட்டணியை தவிர எந்த கூட்டணினாலும் இதை கொண்டு பிடிக்கும். தனி மனித வழிபாடு கிடையாது. ஒரு மனிதனை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் யாருக்கும் இல்லை. எல்லாம் ஒன்றாக இணைந்து அதை உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய தொண்டர்கள் களத்தில் ஒரு மூச்சாக, ஒரு உயிராக, ஒரு உடம்பாக நீங்கள் நிற்க வேண்டும். அதைத்தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா விருப்பப்படுவாங்க, அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க. முயற்சி செய்து அவர்கள் கனவு கண்ட ஆட்சியை நம்மால் கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை விதைத்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் GK வாசன் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அவரை பத்தி சுதாகர் ரெட்டி ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா ராணுவ ரகசியத்தை எல்லாம் வெளிப்படையா சொல்லிடாதீங்க, சில விஷயத்தை உள்ளே வச்சிருங்க. அதுபோல மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர் ரொம்ப மூத்தவர், பெரிய பக்குவவாதி. நம்ம எல்லாம் அரவணைத்து ஒன்றாக போறாங்க. ஏன் வயசுக்கு அவர் வயசுக்கு அவர் உணவுக்கு ஏன் அவருக்கு என்னங்க, சரிசமமாக 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசும் அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா மேடை என்று இருக்கிறார். அண்ணன் டிடிவி தினகரன் பத்தி பல இடத்துல நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.
அவரை புகழ வேண்டும் என்பதற்காக இல்லை, அவர் இன்னும் தமிழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரும் நம்முடைய மேடையில் இருக்கிறார். மேடையில் இருக்கக்கூடிய சுதாகர் ரெட்டி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர் அற்புதமான நாகரிகமான எளிமையான ஒரு அற்புதமான மனிதர். அவர் சார்பாக வந்திருக்கக்கூடிய வெள்ளமணி நடராஜன் KKS சமுதாயத்தினுடைய குரலாக ஒரு வேட்கையோடு நின்று கொண்டிருக்கின்றார். அந்த குரல் 45 வருஷமா யாருமே கேட்கல. தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த குரலை கேட்பதற்காக தயாராக இருக்கிறது. நம்மோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் எல்லோரும் ஐயா, இவங்க எல்லாம் அருங்காட்சியகம் மியூசியத்துல வைக்கணும் ஐயா. இவங்க எல்லாம் இந்த பீஸ் எல்லாம் கிடையாதுங்க, எல்லாம் லாஸ்ட் பீஸ், எல்லாம் 1984, 1990, 2000 மாடல். இதெல்லாம் அருங்காட்சியகத்துலதான் வரக்கூடிய தலைவர்கள் இவங்களை பார்த்து இது போல இருக்கிறாங்களா, இது போன்று வாழ்ந்திருக்கிறாங்களான்னு பார்க்கக்கூடிய தலைவராக தமிழ் மாநில காங்கிரசினுடைய முன்னேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், மிக முக்கியமாக இங்க வந்திருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அரசியலை மாற்றக்கூடிய எல்லா தொண்டர்களுக்கும் வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.